வரும்போது முன்னாடிகளே அப்படி சொன்னீங்களா ஞாபகம் இல்லையா? அதனால டைம் சொல்லு டைம் சொல்லு நானும் நம்பதான் எத்தனை நிமிஷம் சபை பாராத முடியுது? எத்தனை நிமிஷம் இருக்குமா சொல்லுங்க? 5 நிமிஷம் இருக்கு. எத்தனை மணிக்கு பிரசங்கத்துக்கு மணி நேரம் முடிக்கிறீங்க சொல்லுங்க? உண்மையுள்ள மனுஷன் பரிபுனாசோட பெறுவோம். மாறாத உண்மையாக இருக்குமா? நான் உண்மையாக இருக்கு, நான் உண்மையாக இருக்கேன். என்னால் விளையாட முடியல. காலம் பார்த்தீங்கன்னா நான் 10 நாள் நிற்கணும் வைக்கிறேங்க. எத்தனை மணிக்கு முடியலாம் சொல்லுவீங்களா? ஒன்றா சொல்லுவேன். அது 10 வருஷம் சொல்லுவேன். முறுமுறு கூடாது, அது பெரிய சாப்பிடும். எத்தனை மணிக்கு முடிக்கலாம் சொல்லுங்க? மாறாது. நீங்க கோச்சிங்கன்னா சொன்னாங்க நின்று சொல்ல மாட்டேன். மூக்கு பின் ஒரு ஊருக்கு தூத்துக்குடியது. அந்த பாஸ்ட் அடிக்கடி வருவார். 3 வருஷத்துக்கு சபைக்கு வருவாங்க. அந்த பாஸ்ட் அடிக்கடி ஒரு 3 வருஷம் வருவார். வந்தப்போ 9 பெண் பிள்ளைங்க, 9 பிள்ளைங்க. சந்தோஷமா இருக்குல்ல? நம்ம ஒன்று வச்சுல போட்டு கஷ்டமா இருக்கு. சொந்தக்காரெல்லாம் சபைக்கு வருவார். வரப்போ 6-7 வருஷம் காணி கொடுத்து ஊழியக்காரன் சந்தோஷம் வாங்கிப்பார். இந்த விசுவாசம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சொந்தக்காரெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். யாருமே வரதில்லை. சொந்தக்கார யாருமே அவங்களும் வரதில்லை. எனக்கு கொடுக்குமா வரலையே தான் வரும். எனக்கு ஒன்றாம் வந்துடும். அப்படி ஒரு முறை நல்லா சொல்ற பார்த்தேன். ஐயா 9 பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதம் காணி காமிச்சிங்க. அது வாழ்க்கைக்கு ஒரு புரோஜனமாக, பிள்ளைங்களுக்கு புரோஜனமாக இருந்தது. மனதில் என்ன ஒரு சொல்ல தெரியல. ஏன் சொல்கிறேன்? பெருமைக்குள்ள இந்த ஊரில் ஓடி தரணும் மறுபடியும் இவ்வளோ நம்பினார். நம்பி அந்த ஊரில் வச்சார். இவ்வளோ நம்பினார். பலவீனப்பட்ட உண்மை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. உண்மை நம்ம உண்மையாக இருக்கிறோமா? ஆராதனை பண்ணலைங்க. ஆராதனை என்ன ஒரு தீர்மானத்தை கற்றுக்கொண்டு இந்த ஆராதனை ஒரு நேரம் ஜோகம் அது முக்கியமான காரியம் சொல்ல முடியுமா? பண்ண பாட்டு வாசித்த வார்த்தை எல்லாம் சொல்ல முக்கியமான யாரும் சொல்ல முடியுமா? ப்ளீஸ் கவனிங்க. முக்கியமான பாடி பாடணும், காணி பாடம் எல்லாம் செய்யணும். எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அந்த குழந்தை 3 நாள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கூட்டணும். பாட்ட சூழ்நிலை இல்லை. பாட வச்சோம். பாட சொன்னாங்க. பாடிச்சிங்களா? பாட்டை கேட்டீங்களா? எப்படி பண்ணாங்க? நான் முதல்ல கூப்பிட்டு தோக்கணும். பாட்டு தோக்கணும் கவனிச்சிங்களா? நல்ல தம்பியா அங்கேயே போயிக்கலாம். அது மாதிரி நம்பிட்டீங்களே. ஆத்மாவே சொல்லுங்க. பாடத்தை சொல்லுங்க. ஆத்மாவே ஆத்மாவை நம்பி சொல்லு. ஆத்மா விட்டாச்சு. ஆத்மா சும்மா அப்படிதான் பழக்கம். ஆத்மா நம்பி சொல்லு. ஆத்மா நம்பி சொல்லு. வேதத்தில் வாசிக்க ஆத்மாவே, அப்புறம் என் முழு உள்ளமே, அப்புறம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்புறம் அதான் முக்கியங்க. நன்மைகளை இவ்வளவு நினைவு கொடுத்துருக்கீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நைட்டே எனக்கு எல்லாம் விட்டு போச்சு. சரி, எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா ஃபோன் படிச்சு கேட்டா இன்னும் ஆத்மா எடுக்க கூடாது. நிமித்தமா வார்த்தை பார்க்க முடியல. அந்த நன்றி எனக்கு அப்படியே ஒன்றுமே வரல. சும்மா வரல, செய்தி வரல, ஒன்றும் வரல. சும்மா நிற்க வச்சாங்க. ஒரு சின்ன ஒரு வாசனை. இன்றைக்கு நம்ம கடைசி நாள் ஆச்சு. எல்லாம் வீட்டில் நம்ம வியாபாரம் செய்றீங்களா? வியாபாரம் கடைக்காரர் இருக்கீங்களா? கடைக்காரர்கள் யாரும் இருக்கீங்களா? தொழில் செய்கிற ஆள் இருக்கீங்களா? வாழ்க்கையில் கணக்கு பார்த்து பழக்கம் உண்டா? வாழ்க்கை கணக்கு பார்த்து பழக்கம் உண்டா? வியாபாரத்தில் கணக்கு பார்த்து பழக்கம் உண்டா? குடும்பத்தில் கணக்கு பார்த்து பழக்கம் உண்டா?
சொல்ல தெரியாது. அதில் வந்து போய் சாப்பிட்றோம் தானே. கணக்கு கட்டாயம் பார்க்கணுங்க. ஊழியத்தில் ஒரு பாடம் கணக்கு பார்க்கணும். அக்கௌண்ட்ஸ் ஊழியத்தில் ட்ரைனிங் ஸ்கூலில் ஒரு பாடம். யாராவது கணக்கு பார்க்கணும் அந்த பழக்கம் உண்டா? கணக்கு பார்த்து நான் அப்படி எழுதியிருப்பேன். நான் சொல்லப்போனால் எழுதியிருப்பேன். ஏன்னா வாசித்து நன்றி சொல்லி பண்ணுவேன். நாங்கள் ஒன்றுமில்லாத எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீரப்பா, ஒன்றுமில்லா கொடுத்தீரப்பா, நன்றி கோடி நன்றி சொல்லி. இப்போ ஒரு 7-8 வருஷம் கணக்கு பார்க்குற பழக்கம். கணக்கு அதில் பழக்கம் இல்லை. நான் ஆக்சுவலாக இந்த கட்டாக யோசித்தாரு. ஊரில் வந்து அந்த கணக்கு பார்க்க போயிட்டேன். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை பார்க்கும்போது அப்படி உள்ள உடைக்கும். உபகாரங்களை மறக்கூடாதுங்க. நன்றி மறப்பது நன்றல்ல. சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் வசனமே தெரியல, ஜெபமே தெரியல, ஆமீன் போட தெரியல, சோத்திரம் போட தெரியல, எப்படி செய்ய தெரியல. அதான் சொல்ல முடியுமா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது நன்றே மறப்பது. நன்றி மறக்கூடாதுங்க. அதுதான் கண்ணாட்ட மறந்தது. தீமை மறக்கணும். இவ்வளோ நாள் இந்த 1 வருஷம் கடந்தது பாதை. போன வாரம் இங்கே கேக் கட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இது எனக்கு தெரியாது. ஒரு பாட்டு பாடின ஒரு அடி நிறைய மழை வந்துச்சு. அதான் அங்கே நின்னேன். நிறைய மழை வந்துச்சு. அடக்க முடியல. அந்த அடியாக சொல்ல முடியுமா? அந்த கத்தமான பாட்டேன். அந்த அடி வரும்போது வாக்கு வரும்போது நம்மளுக்கு உள்ள முடியுங்க. இதற்கெல்லாம் உள்ள முடைப்பட்ட அனுபவம் உண்டா? உள்ள முடைப்பட்டு இப்போ கேள்வி டெஸ்ட் பண்ணு. உள்ள உடைப்பட்ட உள்ள உண்டா? உள்ள உடைப்பட்டுங்க. அதோட பாதைகளை இணைக்க முடியும். சொல்லிக்கொண்டே போக ரொம்ப ஆசை. கணக்கு பார்க்க ஆசை. கணக்கு கட்டாயம் பார்க்கணும். நம்ம கணக்கு சொல்லணும். கணக்கு கணக்கு சொல் இந்த கணக்கு நேரு கணக்கு எழுதுகிறோம். கடையில் எழுத பழக்கம் உண்டு. கணக்கு பார்க்குற பழக்கம் உண்டா? நன்றி சொல்கிற பழக்கம் உண்டா? அதை நான் சொல்லுவேன். அதனால தான் நீங்கள் சொல்கிறேன். ஒவ்வொரு காரியம் தன்னையே கொடுத்தாரே. நம்ம கற்று தன்னையே கொடுத்தாருன்னு நம்ம காணிக்கிறோம். அடிக்கிட்டோம் மாட்டாங்க. இந்த வெள்ளியும் பொண்ணு ஒன்றும் இல்லை. வெள்ளியும் பொண்ணு எல்லாம் முடியாது. இங்கே என்னப்பா காணி கொடுப்போம்? காணிக்க கொடுக்க ஒன்று எங்களையே என்ன பண்ணுறோம்? தகுந்த முறையை ஏற்றுக்கொள்ளோம். காணிக்காசு எப்போ சொல்கிற அந்த அனுபவம் உண்டா? சொல்லக்கூடாது, சொல்லணும். வேறு வழி காலத்தை பார்த்தா போதராக வேண்டிய நீங்கள் இன்னும் பிஸ்கெட் என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா பிக்கானா தான் மாறி போச்சு. பிக்கானா தின்னாங்க பிஸ்கெட். நாட்களில் உண்மையாக இந்த வாரம் இந்த நைட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப துக்கப்பட்டேன், ரொம்ப எங்கட ஊடிச்சு ஆரம்பம் கூட்டமாக வருவாங்க. சூரக்குடிப்பட்டியிலிருந்து, யாகப்பட்டியிலிருந்து, மேற்குடியிலிருந்து, பஞ்சப்பூர்லேருந்து நிறைய ஊருக்கு வரும். நைட்லாம் இந்த நைட் வர சாப்பாடு ஆகிட்டு இருக்கும். நைட்டு இட்லி போடுவோம், சாப்பிட்டே இருப்பாங்க. சாப்பாடு காலையில் போகும்போது 3-4 மணிக்கு ஆரம்பிக்க முடியும், சாப்பிட்டு போவோம். இது ஒரு ஆசீர்வாதம். அது குறைவே இல்லாத நேரம் பஞ்ச காலம் 4 நாள் குடியிருக்கும். நம்ம நைட் அண்ட் டே இங்கே 3 நாள் வீட்டு 4 நாள் கன்வென்ஷன் இருப்போம் ரோட்டில். அது டெய்லி நல்ல கடின உழைப்பு. மாசமாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். நினச்சி பார்க்கணும். நினைக்கணுங்க. கூடிய சும்மா இல்லை. அது அப்படியே காலை கட்டுங்க. தாழ்வு நினைத்தாலே துதிக்கணுங்க. அந்த திருவை அதனால அந்த பொருந்தமான பாட்டில் அந்த அடி ஆத்மாவே நன்றி சொல்லு. இன்னைக்காக சொல்லிருக்கோமா? இன்னைக்காவது நன்றி சொல்லு. 6 வருஷத்துக்கு கடைசி நாள் ஆறாயிரம் குட்டி வந்தப்பா நன்றி சொல்லியிருக்கோமா? பாட்டு மட்டும் பெருசா பாடிடும். நானும் எங்கள் வீட்டாக கத்திரையே செய்யாம இந்த காணுமே. சிலருக்கு வீட்டில் ஆரியங்கள் இருக்கும், சூழ்நிலை நல்லா இருக்கு. நடக்க தெரிந்த நீ, பேச தெரிந்த நீ, செயல்படுத்த தெரிந்த நீ, உதவி தெரிந்த நீ, தாங்குகிற நீ ஒத்துக்கும். அதனால ஒரு நாட்களில் செய்தி வேணுமா தெரிவிச்சுக்கலாமா? நம்ம செய்தி வேணுமா? செய்தி வேணுமா? யாரா சொல்லணும் வேணும்னா முடிச்சு புத்தகத்தில் போல அந்த பாட்டில் போல சொன்ன பாடின பாட்டில் நீ சொன்னால் 2 வார்த்தை பெருசாக முறுமுறக்கூடாது. அது பெரிய சாகும், பெரிய பாவம். சொன்னால் ஆரம்பிப்பாங்க. 1 மணி 1 2 3 சொல்லு.
சரி தோசை போட்டு சொல்ல நேரம் இல்லை, சொல்லணும் ரொம்ப ஆசை. 3 நாளாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஒன்று ஆரம்பித்தேன், அதை கட் பண்ணிட்டேன். 2வது சீன் நைட்லாம் அந்த காலையில் தான் லேட்டாக வந்துட்டேன். லேட்டாக வர டைம் வந்துட்டேன். அது ஆண்டு வார்த்தை வந்து கொண்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கு, நிறுத்த முடியல. அப்போ நான் 8 மணிக்கு வந்துடுவாங்க. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிடுவோம் வாசலில். 8 மணிக்கு ஆரம்பிச்சோம். அவங்க தான் வந்து ஆரம்பிப்போம். பாட்டு கிராமத்தார்கள் படிக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுங்க, 8, 9 ஆச்சு, 9:30 ஆச்சு, 9:10 ஆச்சு, 10 ஆச்சு, 10:30, 11 ஆச்சு, 11 சொல்ல மாட்டீங்களா, 11 ஆச்சு. 11 என்ன ஆச்சுங்க, 11:40. ரொம்ப துக்கமாக இருக்குங்க. நம்ம ஆளுக்கு எங்கே நிற்போம்? நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நாட்டில் நம்ம நிதானிப்போமே. இன்று நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கையில் எல்லாம் வருங்க, லாபம் நஷ்டம் துன்பத்தில் எல்லாமே வரும். அதை பழகிட்டோம். இல்லை சொல்லக்கூடாது, கற்று பார்ப்பா, கற்று கவனிக்கிறேன். நம்ம காலங்களை கற்று வச்சுட்டாருங்க. காலத்தை மாற்றி அமைக்கும் சரி உயர்த்தோடு எல்லாம் முடியும். ஜீவனை பொறுத்து நம்ம கற்று பறந்துருக்கிறோமே. எல்லாரும் ரொம்ப உணர்த்தப்படுறாரு, பயங்கரமாக உணர்த்தப்படுறாரு. வெக்கப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு அது கூட அது காட்டாதே. அதனால் வயசு நம்ம நாட்டில் எப்படி இருக்கு, இதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் நிறைய பயன்படுத்த சொன்ன ஆசை. யோபு 42:3-6 வருஷம் கூட ஆரம்பிச்சு 2 வாசம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் புத்திக்கு எட்டாததையும் என் புத்தியில் சிந்தனையின் ஆற்றலில் எட்டாததையும் நான் அறியாததையும் அனுப்பினேன் என்கிறேன். அல்லேலூயா. பேரான சர்மாசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 2வது வசனம், 3 வசனம். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறது. ஆனால் நிறுத்திக்கோ, காட்ட சொல்லாத, பேசாத. ஆலோசனை மறைக்கிறவங்க யாராசி. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அனுப்பினேன் என்றேன். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியல, அந்த அனுபவமும் இல்லை, தெரிஞ்சது போல சொல்றது. அனுப்புறது நிறைய பேர் அனுப்புவாங்க, நிறையா இருப்பாங்க. வார்த்தையிலே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒன்றும் இருக்காது. இந்த வார்த்தையை யோக சொல்றாரு. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் நான் உனக்கு காட்டுவேன். உன் மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை நினைக்குங்க. அகித்தோவின் ஆலோசனை, பிசாசின் ஆலோசனை கணக்காது. கத்துக்கொள்ள ஆலோசனை மறைப்பது வாசிக்க. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் தெரிஞ்சு சொல்லு, தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் மறைப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும். இங்கே சொல்றது அது 6வது வசனம். ஆகையா நான் என்னை அருவருத்து நீ சொன்னதால நன்மை பெற முடியல, பெருமையா பீட்டிக்கணும். பெருமுள்ள தேவன் பெருமுள்ள கத்தனப்பட்டாங்க, எழுத்து நிற்கிறார். ஏன் சொன்னேன், ஏன் பேசுனேன், செய்த நிறைய பேர் வந்து நிறைய வாக்கு கொடுத்துருவாங்க, காணாம தெரியும். கத்த கைவிடல. அந்த ஊழியெல்லாம் இப்போ வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே இந்த காணிக்கை சொல்ல மாட்டோம். காணிக்கை போட்டோம் கற்று 6ஆவதுல 7 பஸ் நான் சொல்ல முடியும். 6ஆவதுல சொல்ல முடியும். சொல்லி வச்சுருக்கேன். 6 சொல்லணும். அனுபவிக்கிறமே சரி. சபையில் 6ஆவது முறை எப்படி சொல்லியிருக்காரு, யாருக்கு ஞாபகம் இருக்காரு? சபையில் பிரசவம் பண்ணுவேன். அதே மாதிரி சொல்லுங்க. 6ஆவது முறை ஒழுங்கு எப்படி சொல்லிக்கலாம்.
சொல்லுங்க. அப்போ அத்தராசு ஆரம்பத்தையும் அப்புறம் சொல்லுங்க. சொல்ல தெரியாதா? இங்கே சொல்கிறாங்க ஒரு வாரம் டைரி போட சொல்லுங்க. ஒரு வாரம் நடக்கிற ஆராதனை இந்த செய்தி எடுத்து கொடுக்குறாங்க. யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, யாருக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா கிடையாது கிடையாது. கோல்டாக எழுதாச்சு எழுத ஆள் இல்லை. நமக்கே இல்லையே ஞாபகம். ஆராதனை ஸ்தோத்திரம், ஜெபம், பாட்டு, சங்கீதம், சாட்சி, இதெல்லாம் ஆராதனை. ஒரு காணிக்குள்ள ஒரு ஆராதனை கொடுக்குங்க. கத்தனை காணிக்க பற்றிய எவ்வளோ போடுறாங்கட்டா, எப்படி போட்டாங்க, எந்த நிலையில் போட்டாங்க, எந்த நிலையில் கற்று கணக்கு பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆராதனை காணி கொடுக்க ரொம்ப முக்கியம். காணிக்கு ஒரு சம்பவம் மாற்ற சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஞாபகம். ஒரு வருஷம் காணிக்கப்பட்டில ஒரு ஐயா லெஃப்ட் ஹேண்டில் காணிக்கப்பட்டாரு. வாழ்க்கையில் மறக்கவே முடியல. ரெண்டு கை நடதான் இருக்கு. வலது சொல்லுவாங்க, மணமகளே ஒரு நாளாக அழகாக சொல்லிருந்தேன். வலது காலம் இடது காலம் ஆச்சுங்க. ரெண்டு வரலாமே சாங்கியம். ஆனால் காணிகள் போடாது. இன்னும் வரக்கூடிய வாழ்க்கை சித்திரமாக இருக்க மாட்டேன். அருமையான கை, அதை வேலை செய்ய கையை நீ காண்பது செய்வது என்ன கற்று காணி கொண்டு பழகிட்டோம். கற்று கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்குறோமா? எங்களை வாங்கி தாங்க பழக்கம். கொடுத்து பழக்கமே என் வாழ்க்கை இல்லை. வாங்கி தான் பழக்கம். நீங்கள் எப்படிங்க? பாஸ்டர் நான் சபையில் சொல்ல கன்வென்ஷன் என் வாழ்க்கையில் காணி குடிச்சு பழக்கமே கிடையாது. வாங்கி தான் பழக்கம். யாராவது செய்தி கேட்டு சபையில் கேட்டுருக்காது அந்த பிரச்சனை இங்கே காணி வாங்கி தான் காணி கொடுத்து பழக்கம் இருக்கு. நல்ல ஊழியர்கள். ஏன்னா நான் அதுதான் நம்பி தான் இருக்கிறோம். காணிக்கு நம்பி தான் இருக்கிறோம். காணிக்கு நம்பி தான் இருக்கிறோம். கொடுத்து வாங்கி தான் பழக்கம். கொடுத்து பழக்கம் கிடையாது. கொடுக்கல பொருளுக்கு சொல்லணும். அமுக்கி குலுக்கி சேர்ந்து விழுபடி நன்றாக மாடியில் போடணும். பழக்கம் பார்க்க யாருக்கா இருக்கா? யாருக்கான அனுபவம் இதுவரை இருக்கா? கஷ்டமான அனுபவம் வாய்ஸ் கூட்டி விட்டது. அனுபவம் கொடுக்கப்படணும். கத்திரிக்கண்டு கொடுக்குற யாரும் அதனால வரும். அழகாக சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை கோச்சிக்க மாட்டேன். ஒரு நாள் குறைபடுறீங்க. காணிக்கை எவ்வளோ ஆண்டு மூக்கில் கொடுக்க ஆசீர்வதிக்கிறவர்களே பலப்படுத்திக்கலாம். தருவதை தான் மூக்கு நான் காணிக்கை கொடுக்க மனப்பூர்வமாக அதை மாற்றி சூட்டாக்க அது சிந்து மாற்றி அது பகிர்ந்து கொடுக்குறது. ஒரு காசு கூட ஒரு உண்மையாக போடலாமே. வாசமே வாசம் ஆகையால் நான் என்னை அறுபது. ஏன்னா நிறைய பேசுறது தெரியாதவா பேசி குடுக்கி கதை உண்டாக்கி செய்ய முடியாதான் செய்ய பண்ணிட்டு ஒருத்தருக்கு நடக்கல. நம்ம எத்தனையோ நடக்கல. நடக்காத காரணம் 6 வருஷம் முன்னாடி. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அல்லேலூயா. உன் காரியங்களை வாய்க்கப்படும். இதுல வாய்க்கப்படலையா? சித்தி பெறலையா? நன்மை அனுபவிக்கலையா? கேட்டதெல்லாம் கிடைக்கும். சொன்ன பாடுபடும். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்து கூப்பிடும் வேளை செவி சாய்த்து பாடு. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்து கூப்பிடும் வேளை செவி சாய்த்து இந்த உதவி என்றும் மகவே இந்த துதிகள் இந்த உதவி என்றும் மகவே இந்த துதிகள் ஏறெடுப்பே. எங்கள் இயேசுவே பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் அல்ல பராபரனே. அல்லேலூயா. பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் அல்ல பராபரனே. அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டா ரொம்ப தராரு. ஏன் இது கேட்டது ஒரு ஆண்டு தர சொல்ல முடியுமா? கேட்டது நம்ம ஒரு நாளும் தரல. யாராவது சொல்ல முடியுமா வாழ்க்கையில்?
கிடைக்கும். நல்லா சொல்லுவாங்க, ஐயா நான் செபத்து ஒரு இடத்துல லாட்டாக வச்சு பாருங்க, நான் லேட்டாக வந்தாலும் லாட்டாக கிடைக்கும். அது ஒரு நம்பிக்கை, விசுவாசம் கற்று தானே பண்ணுறேன். பரவாயில்ல மகளே, அதை படித்து நீ படிச்சுக்க, அழகாக லேட்டாக கிடைக்கும், லாட்டாக கிடைக்கும். இல்லையா, கட்டிக்கொண்டே இருக்கணும், கேட்டு கிடைக்கலையா பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது புத்தி இல்லை, விசாரணை காரியம் இல்லை, கேட்டாலும் அவங்களும் இது பண்ணுறோம் முருகத்துக்கு. உண்மையாகவே தட்டுகிற வரை திறந்து கொண்டு திறந்து தட்டிக்கொண்டே இருக்கணும். கொடுக்குற வரை என்ன பண்ண மாட்டேன், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிற வரை தேடு தட்டு திறந்து கேட்கணும். தேடி கண்டுபிடித்து கேட்டுக்கொண்டே இருக்கணும், தட்டிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். தருவார். அதை விட்டுட்டு சும்மா வந்து ஆத்திரம் தோத்திரம் ஆமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட் தானே, ஜெகலாம் ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட் தான். முன்னெல்லாம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவோம், இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சுருக்கமாக சாப்பாடுக்கு சுருக்கமாக ஜெபம் பண்ணணும். அப்புறம் பெருக்கமான சுவாதம் வரணும், நேரத்தில் பெருக்கமான சுவாதம் வரணும். அன்னைக்கு சொல்லுங்க ஜெப தியானத்தை யோபு பயபக்தி வீரன்று சொல்லி யோபு 15 பயபக்தி வீரன்று சுத்தல் ஜெப நேரத்தை குறையப்படுவது. ஆசிமா நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி ஐயோ சொல்லாத, பயபக்தியெல்லாம் தேவையில்லை, நல்லா இல்லை, வீண் என்று சொல்லாதே. ஆசிமா தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறையப்படுகிறது. ஏன் குறையும்? ஜெபிக்க நேரம் இல்லைங்க பிரதர், ஜெபிக்க நேரம் இல்லை பாஸ்டர், ஜெபிக்க நேரம் இல்லை, நினைக்க நேரம் இல்லை, சிந்திக்க நேரம் இல்லை, இது ஆண்டு நன்றி சொல்ல நேரம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஜெபம் வேணா விட்டுருங்க, ஜெபத்தை விட்டுருங்க, சொல்லாத. அது எங்கேயாவது பக்கம் முறுப்பார். நான் சின்ன வாதிக்கு போட்டு கேட்பேன், ஏன் நீ தாங்க சொல்லிட்டே. அதனால பயபக்தியை மீன் சொல்லி ஜெப தியானத்தை குறைக்காது, நேரத்தை குறைக்கூடாது, நேரத்தை குறைக்க முடியாது. நேரமெல்லாம் கேட்கலாம், ராஜா நியமிக்க வளர்த்தோம் தானியெல்லாம் தானியே பாருங்க. தர்சனம் எடுத்து வாசிங்க. தானியே 3 எடுத்து வாசிங்க. சமயத்தை மாற்றி ராஜா நியமிக்கிறவங்க ஏற்படுவாங்க. ஆனால் நம்ம இஷ்டப்படி குறையக்கூடாது, ஜெபத்தியானம் குறையக்கூடாது, குறையக்கூடாது. அங்கே கொஞ்சம் வயது பெருகணும், வித்தியாசமாக. இப்போ பாசிக்கமாக வயது பெருசாயிடுச்சு, ஒன்றும் இல்லாமே. எடுத்து மாசம் ராஜா நியமிக்கிறவங்க 2வது அதிகாரமா 19-20 அங்கே 2-19 எடுத்து வாசிங்க. இங்கே நல்ல சூப்பராக நான் யோசிக்கிறது, அதனால தான் பிரசவம் பண்ணேன். கத்து மாசம் வாசி ஏற்படுத்துகிறவர் அந்த அதிகாரம் சொல்லலாமா? இல்லை அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 21 வாசம் மறுவாசம். காலங்களை சமயங்களும் தள்ளி ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் ஒரு நான் குறைக்கலாமா? வாழ்க்கைக்கு கொடுத்து நாட்கள் நம்பியிருக்கிறீரே, விலகே ஏற்பட்ட எங்களை உண்மை நான் செவிக்கு உண்மையா இருப்பேன், கத்திரங்கள் கொடுக்க உண்மையா, கத்திர ஆராதிக்க உண்மையா இருப்பேன், கத்தோடு உண்மையா இருப்பேன், கத்தரோடு பழக உண்மையா இருப்பேன், கத்தரோடு செலவழிக்க உண்மையா இருப்பேன், கத்தரோடு நீ சகோதரரோடு பழகிடும். அதனால நமக்கு நன்மை வரும். யாரும் நன்மை வரலையா? இதுவரை வரலையா? கத்தரோடு பழகு. சமாதானமே இல்லையா? கத்தரோடு இது கற்றுக் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். யோபு 22 பாருங்க. ஐயா எனக்கு சொல்ற அங்கிள் சொல்றது அப்பா சொல்றது தப்பு போறது. 22 வாசி. அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு இல்ல அவரோடு பழகி சொன்னார். நீர் அவரோட பழகி பழகுனாங்க, பழக்கமே இல்லை.
விற்கப்பட்ட அந்த அனுபவம் இல்லை, உடைக்கப்பட்ட எண்ணமும் இல்லை, ஒண்ணுமே கேட்ட மனசு கூட இல்லை. நீங்க ஒரு நீர் அவரோடு யோக சொல்ற, நீர் அவரோடு வாசி, நீ அவரோட பாருங்கள் சமாதானமாக, அதனால் உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை இதோடய வரல, அது இதோட சமாதானம் வரல. ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன் கிடைக்கல? அவரோட பழகினாங்க. குடும்பம் தெரியாத ஒரு ஆள் 2 பேரையா கடன் வாங்கிட்டேன், 5000 கடன் கொடுக்க போறாங்க. சபையில் தான் பிள்ளைங்க 7 பேர் கொடுத்தாங்க சபைக்கு. நம்ம வீட்டுக்காரன் பிள்ளைங்களாம் ஒரு வாரம் 2,000 9,000 கொடுத்தாங்க. வெளிநாட்டு கொடுத்தாங்க. ஒரு நாளில் ஒரு தடவை சபையில் ஒரு பண்ண பண்ணாங்க. கொடுக்க வழி திடீர்னு என்ன போகணும்? எங்கள் ஊழியர்கிட்ட காசுலாம் தான் ஊழியத்துக்கு விசுவாசிகளை கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்களை முன்னேற்ற செய்து அதனால பேங்க் மேனேஜர் எங்களை பிடிச்சி கழுத்து கொடுத்து நெருங்கி கடந்தாச்சு போயிட்டோம். அதனால கடன் வாங்கக்கூடாது. அப்படி இருக்கணும். வாழ்க்கை நம்ம தான் நமக்கு தேவை சந்திக்க அவரோடு கத்தோடு யார் சர்வ வரமுடியுது ஒரு சொல்ல கட்டளையிட இருக்கும். சமாதானம் வேணுமா? கத்திர தேவை. நன்மை வேணும். நன்மையான எந்த ஈவையும் எந்த கத்த தராங்க. பருவம் உண்டாகும். எந்த மாற்றமும் இல்லை, வேற்றுமனும் இல்லை, கலப்புறம் இல்லை. அது இல்லை கேட்டதான தகுதி இல்லை கொடுக்குறாரு. அதில் தகுதி பார்க்குறாரு. எனக்கு ஒரு கார் வேணும். சமையல் சொல்லு கார் ஓடி கட்டாயம் கார் வேணும். எங்கே சில வீடுகளுக்கு போக முடியல. காசு கார் ஆசை வரல, போக முடியல. தனியாக எங்கே போக முடியல. ஒரு உதவி வேணும். அவர்கள் ஊரில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டோ பஸ் அந்த ஆட்டோ கூப்பிட்டு வழித்திருக்கு. ஷேர் ஆட்டோ அந்த கார் கூப்பிட்டு வழித்திருக்கேன். அதுக்கும் வழி இல்லை. கட்டாயம் தான் என்ன வேணும் சொல்ல மாட்டீங்களா? கரெக்டாக கேட்குறேன். எப்படியா காசு எனக்கு கேட்க மாட்டேன். கார் வேணும் கொடுக்க ஆயிடுச்சு. சில கார் யோசிச்சு பாரு. கார் பார்க் இருக்கா? பெட்ரோல் போட முடியுமா? அதில் வண்டி ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்ட முடியுமா? இதெல்லாம் பார்ப்பா. குடும்ப கார் முடியாமல் எங்கே முட்டியும் போது உண்மை கார் ஓட்ட தெரியாது. அதனால பார்க்கலாம். அதனால அவரோடு பழகிட்டா நன்மை சமாதானம் எல்லாம் வருது. இதுவரை எதிர்பார்த்த சமாதானம் கிடைக்கிறது, எதிர்பார்த்த நன்மை கிடைக்கிறது. நான் இன்னும் தான் ஒரு தீர்மானம் எடுப்பேன். உங்களோடு பழகிட்டான். உங்களோடு பழகினா மட்டும் போதும். நன்மை தரும் சமாதானம் கொடுக்கும். நிறைய கொடுப்பாங்க. அது பரவாயில்ல அனுபவம். இந்த அனுபவம் இல்லை. சுமார் அந்த காசு வீணான வார்த்தைகளை பேசி விகண்டாவாதம் பேசி வீணாக போய் கொண்டிருக்கும். சிந்திக்கிற நேரம் வீணான வார்த்தைகளை கேட்டு பேசி வீணா போயிட்டு அதனால அது உங்கள் சமாதானம் பெருக நன்மை பெற்றுக்கணும். உம்மோடு பழக, உம்மோடு உறவாட, உம்மோடு சஞ்சரிக்க, உம்மோடு ஐக்கியமாக உங்களோட நோக்கி பார்த்து சிந்திக்க மூக்கும் எங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகமாக இருக்கார். பழக்கத்தை அதிகமாக கேட்போமே அண்டு கொஞ்சம் வராக்கா அதை பணம் கேட்டதெல்லாம் அன்போடு கொடுக்குறாரு. கூப்பிடும்போதெல்லாம் சரி கொடுக்கணும். அந்த பாட்டை அடி மறந்துட்டோம், வார்த்தையை மறந்துட்டோம். இதே பேசி பழக்கம் நாட்களில் கஷ்டப்படி கொடுக்கணும். அந்த யோக சொல்லி கொடுக்கணும். வீணான வார்த்தை பேசி அதை பற்றி என்ன பண்ணுவாங்க? 1ஆம் வாசிக்கு அது யோக வாசகம் 42:6 என்னை அலுவலகத்து சூரியனும் சாம்பலும் இருந்து சாம்பல் இருந்து மனசா பண்ணதுனால மனசா படுற நேரம் எத்தனை நாள் கத்தனை ஏமாற்றிருக்கோம். எத்தனை நாள் மாட்டு ஜாத்தியம் பண்ணிட்டு இருக்கும். எத்தனை காலம் சொல்ல முடியுமா? அதனால நைட்டு திடீர்னு கூடி 6 மணி நீ 11 மணிக்கு கூட்டிட்டு 11 மணிக்கு ஏப்போ நம்ம பார்க்கணும் சார் சபைக்கு வந்து வரான்னு சொல்லிட்டு வராங்க. ஒன்றும் போடுவோம். அது நிறைய எங்கேயே வாங்க முடிஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகிறேன். எங்கேயோ வந்து நேரத்தில் எங்கள் ஆசை கத்தரோட ஆராதிக்கணும் விட்டுக்கூடாது. எத்தனையோ முறை இன்னைக்கு நாள் ஒரு நினைப்பு வீட்டில் பிள்ளைங்க பிறந்தாங்க. ஐயா வரம்பு பையன் பிறந்த வர முடியுமா? வர முடியாது. கூட்டு மழை பெய்யும் சொல்லியிருந்தாங்க. மழையோடு போகிறாங்க. திட்டம் மனசு தாரி வர அப்படி சாப்பிடலாம் கூடிய ஆசை எல்லாம் ஓடிச்சு. கடைங்களுக்கு வயது வராமல் ஆசை காணிக்கிட்டாங்க சொல்லக்கூடாது நினைக்கிறேன்.
அதெல்லாம் அந்த பையன் அப்படியே மனசு அங்கே இருக்க மனசு வாசல் கேட்டு வாசல் திறந்து பார்த்தேன். வெறும் பொருளாசு கண்ணு மண்ணமா வெறும் பொருள் வீட்டில் காலத்தில் கொடுக்க வெக்கமாக அங்கேயே வாங்கி பண்ணி கதை இவ்வளோ விசுவாசி வந்தாங்க. காட்டின எல்லாம் திட்டாங்க, நீங்கள் வாங்கினீங்க வீட்டுலாம் நீங்கள் பண்ணுங்க தெரியாது. சாபம் இல்லை, ரொம்ப தெரியும். நான் சகல காரணம் சொன்னேன் அப்படிலாம் அதான் காலம் பண்ணி வரக்கூடாதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆள் வச்சுக்கணும், ஒரு ஆள் ராஜா கவர்மெண்ட் தெரியுமா பிரபுக்களை கற்று வச்சுருக்காரு சொல்கிற ஆள் நான் தான் சொல்கிறேன். கூலிலும் நேரம் மனசாகப்படுற நேரங்க, மனசாகப்படுற நேரம். இதுவரை இவ்வளோ காலம் ஏமாத்திட்டுனே தெரியாமல் போயிடுச்சு, இதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் துன்பப்படுத்தினேன். இந்த அனுபவம் என்னால் என் மனசு சில ஆட்களை பேசுவேன். அப்போ அவங்களுக்கு தேடி போய் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த முடிவு கொழுப்பு ஜாஸ்தியாக பிபிஎம் அதிகமாச்சு. சத்தம் போட்டுருவேன். அது எங்கே இல்லை, வெளியில் ஜாஸ்தி இருக்கிறேன். செருப்பு போட சாப்பிடக்கூடாது, சூஸ் போட சாப்பிடக்கூடாது, டைனிங் வரக்கூடாது. அதெல்லாம் ஒரு கண்டிஷனாக இப்போ பிற்பாடு உங்களை பார்த்து சேர்ந்து மணி கேட்டு கூப்பிடுவோம். தயவுசெய்து நாட்களில் யாரையாவது மனசாக பேசாதீங்க, யாரையாவது கத்தரை கணக்கு கேட்காதீங்க. அந்த கத்தரை கணக்கு வைக்கணும். இது கணக்கு பார்க்குற நேரம், சூரியனும் சாமியும் கலந்து சிந்திக்கிற நேரம், மனசாகப்படுற நேரம். யோக வாழ்க்கையில் நல்ல சாட்சி பெற்ற உத்தமனும் சன்மானமும் தேவனுக்கு பயந்து அவருக்கு பல்லாவது விழுதுகள் சாட்சி பெற்ற தாசனாகி யோக தாசன் வரலாமா சாட்சி கத்தரா சாட்சி பெற்ற உண்வாய்கள்ல புறத்தியான ஊமுதல்ல புறத்தியான பொருளை ஒன்றும் வேற பொருள் கத்திரே போகலாம். தாசனாகி யோகு கண் வைத்தாயோ சாட்சி பெற்ற யோகு உத்தமனாக யோகு ஒரு காலம் நாம ரொம்ப நாள் யோகு மணி நாங்கள் பார்த்து யாராவது பார்த்துருக்கீங்களா? யோகு மணி ஐயா, யோகு மணி பார்த்தீங்களா? யோகு மணி நீங்கள் பார்த்தீங்களா? பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகு மனைவி வைத்தியார மனுஷனே எவ்வளோ நாள் கத்தல் சொல்லிட்டு இருப்பேன். தேவன் சொல்லியிருப்பேன். தேவனை வந்து ஆலோசனை பார்த்தீங்களா? நல்ல ஆலோசனை தானே இருக்கிறதா? அந்த ஜீவனை கொடுக்கிறவர், அனுபவிக்கலாம் நன்மையை செய்கிறவர். அம்மா சொல்றாங்க நல்ல ஆலோசனை சொன்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன். நன்மை பெற்றுமே தீமை அனுபவிக்க வேண்டாமோ கற்றுக் கொடுத்தா கற்றுக் நான் சோதனை எடுத்தார். அப்புறம் நம்ம அந்த அனுபவம் இருங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன். அறிவு நம்ம சபையில் விசுவாசி இருந்தார். இப்போ அவர் கிளப்பில் தான் வரலாம். கிளப்பில் தான் 9:30 கிளப் தான். கிளப் என்ன செய்வாங்க? கிளப் சீட்டாக இருக்காங்க. அந்த சம்பாஷம் நிறைய பண்ணுறோமா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஆஸ்தி வந்த மாதிரி சொல்லி கொஞ்சமாக பண்ண முடியும். இவ்வளோ தானே சப்பு கொடுக்குறாங்க. அது எங்கே கத்தரோடு பழகிட்டார். எல்லாம் தருவார், கெட்டதான் தருவார். நான் கிடைக்காதனால நான் மனசாவோட நேரம் இப்போ அந்த நாட்டில் வரும் சோதிதான் சரீரமாக யோகு பலவீனப்பட்டு போயிட்டான், தளர்ச்சிப்பட்டு போய் சரீரம் மாறி போச்சு. எல்லாம் கைவிட்டான். பிள்ளைங்களாம் கைவிட்டா எல்லாம் ஓடி பிள்ளைங்களாம் போயிட்டு மண்ணு போயிட்டான். ஆனால் அந்த யோகுனா இதமாக இருப்பீங்க. சொல்ல மாட்டீங்களா? செபத்தமாக இருப்பீங்க. நம்ம எப்படி இருக்குங்க? அப்போ ஜோமன் கொண்டு தான் 42,000 யோகு 42,000 8 வருஷம் 42,000 செய்த போது மாற்றினார். எல்லாவற்றையும் காட்டிலும் நஷ்டம் வந்தது. இழப்பு வந்து பெரிய இழப்பு. ஆர்வம் தட்டுதாரு. சரி நம்ம நாரி வச்சு சீடு வலிது போதை வைக்க பொருளே போனான். சிறந்த சிறந்த இருக்கு.
வாதம் அப்புறம் சிறப்பு போர்டிங்கில் படித்தா போர்டிங்கில் ஆசிரியர் படித்தா சிறப்பு வரும். நிறைய பிள்ளை படிப்பாங்க. ஆனால் அப்போது வாதம் வராங்க. யோகு ஓட்டை வைத்து புரட்டி கொள்ளும் சாமி அப்படி அப்படிதான் ஒரு யார். அப்பவும் ஜபத்தை மாற்றல, அப்பவும் ஜபத்தை விடலாரு. அப்போ ஜோம் பண்ணி கொண்டு தூது அவன் சத்து ஜோம் செய்தபோது சிறைப்பு மாறணும். எப்போ இன்ப நேரம், துன்ப நேரம், சோப்பு தலைவன நேரம், பரட்சிப்பட்ட நேரம், எல்லா நேரம் ஜபத்தை பார்க்கல. ஆய்வுகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஈவு ஜபத்தை நல்லா இருக்குமா, சொகுசா இருக்குமா, நோய் மேலே துணை மேலே அவ்வளோப்பா. ஆனாலும் நம்ம ஜபத்தை பார்க்கல. யாருக்கு ஜபமா சிறையில் ஆறு வாசம் ஜெபித்த வாசம் செய்த போது வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்தா மட்டும் தாழ்ந்த கூட சொல்ல மாட்டோம். யாரும் இருக்கலாம் துன்மார்க்கமா துன்மார்க்க ஆலோசனையும் நடவாமலும் அவர்களுடைய வழியும் இல்லாமலும் பயபக்தி வீணு வீணுங்க பிரமாசனம் பார்க்கவே ஆழ வந்துடும். நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க நம்ம அப்பா சோதரம் அப்படின்ற அழகான சோதனை குப்பியில் போட்டு வைக்கணும். குப்பியில் போட்டு சோதரத்தை இந்த புரியல. இப்போ தான் சோதனை கேட்கணும். சோதனை யார் புரியுது, மகிமை யாருக்கு கற்று புரியும் சொல்லுவாங்க. அதை புரியாது அம்மது அந்த அனுபவத்தை வந்து பிற்பாடு தாழ்ந்தப்பட போது, கைவிடப்பட்ட போது, நொறுக்கப்பட்ட போது சோதனை படம் கற்றுக்கொண்டேன். சொல்லி 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 வாழ்க்கை விட்டேன். பிற்பாடு ஆழ ஊட்டி படம் கற்றுக்கொண்டேன். ஆழ கற்றுக்கொண்டேன். ஆழ கேட்டு வாங்கல. இப்போ சில நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் உள்ள உடைப்படவே இல்லை, உடைப்பட்ட உள்ளந்தான் நீங்கள் இப்படி கேட்டுக்கணும். ஏன் என்ன காரணம்? ஆத்மா பாரும் கண்ணீரோடு செபிக்கணும். இருந்தால் கேட்டேன் தர நாட்கள் ஆடுகிற வாழ்க்கையில் நாங்கள் தூளினும் சாப்பிடணும். மனமடி வாங்கி செபிக்கிற ஒரு கிருபை தான். மனமடி ஜெபித்தான் அது வாசமாக அவனோட சரி சிறுவை சிறைப்பு மாற்றி 42 பாராளும் பண்ணிட்டாங்க. அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பார்த்தீங்களா? மூணாவது யாரும் வரல. வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா யாரும் மதிப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னா மதிக்க மாட்டேன். யாரும் ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க யாரும் வரல, விசாரிக்க யாரும் வரல, பலவீனப்பட்ட யாரும் வரல, நாடி இலக்கண போய் யாரும் வரல, ஸ்திரீகள் பலவீனம் போய் யாரும் வரல, உயிர்கள் பாப்பு யாரும் வரல. ஜெபித்தவன் கத்திர ஜபத்தை கேட்டு சிறுமையை சிறையத்துமா ரெட்டி வாசலாம் ரெட்டி பணம் 2 முன்னிலைமை காட்டிலும் ஆசீர்வதித்தாராம். 7,000 ஆடு முதல்ல ஒன்றாவது. இப்போ எத்தனை ஆடுவாங்க? 14,000. இப்போ 3,000 ஒட்டகம். இப்போ ஒரு ஒட்டகத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய்? 6,000 ஒட்டகம். முன்னால 3,000 ஒட்டகம். இப்போ 6,000. ஜெபித்த பிற்பாடு ஜெபிக்க பழகின போது ஜெபத்தை நேசித்த போது எல்லாருக்கும் அவன் ஜெபித்தமாம். எல்லாருக்கும் பழக்கம் இல்லையே, எல்லாருக்கும் ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. எல்லாருக்கும் ஆகும் ஜெபித்த வாசி 500 ஏறு மாடு. இப்போ 1000 ஏறு மாடு வாசி. முன்னால 500 கழுதை. இப்படி ஆச்சுங்க. எதனால வந்ததுங்க? அவன் தன்னை வெறுத்து தூணி பெருமையா சொன்னான். பெருமையா வண்டி கொண்டான். தவிர உணவுதான வெறுத்து சாப்பிட ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது வெட்டி பானாசம் வெட்டி பானாசம் வர வருஷம் தேவை. வெட்டி பானாசம் தேவை. இது கொடுக்குறது இல்லை, நம்ம காரணத்தை பார்க்குறாரு. வெட்டி பானாசம் தேவை. வெட்டி பான
நன்மைகள் தந்திடாமே இயேசு வாக்களித்தாரே மாறி மாறி மழையே உன்னதத்தில் வந்திருக்கும் மாறி மாறி மழையே உன்னதத்தில் வந்திருக்கும். கண்டிப்பா நம்ம எப்போ வருவாங்க? கத்தரோடு பழகும்போது, அவர் செலவிடும் போது, அவரோடு பழகி உறவாடும் போது, பாரத்தை கத்தோடு வைக்கும்போது, பாரத்தை அவர் உண்மை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் யோபியாருங்க நீதிமான் எத்தனை புத்தகம் நீதிமான் கைவிடுது. நம்ம வாழ்க்கையில் நீர் கொடுத்து அந்த ஆசீர்வாதம் நிறைய ஒன்று ஆசீர்வாதமே அதனோடு கூட வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, விக்கனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தண்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சொகுசான ஒரு குடும்பமாக நாட்கள் ஒரு சொல்லிக்கொண்டே போக ஆசை ஆரம்பிக்கிறேன். யோக காரியம் மட்டும் கொஞ்சம் சொன்னேன். எல்லாம் ஆற்றினார். நான் திரும்ப பேசுகிறேன். சங்கீத வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு காலம் அசைக்கப்படும் ராஜாங்க அது பண்ண பூமியில் தாங்க முடியும். அப்படியே சொல்ற ஒரு அண்ணே சொல்ற ஒரு செய்யணுமா? வியாதி கொடுத்தாரு, நோய் கொடுத்தாரு, குடியை கட்டினார், வியாதி கொடுத்தாரு. எப்போ கத்தனோட நம்பிக்கை வந்து போகுது. ஆனால் ஆட்சியில் வாழ்ந்த காலத்தில் பெரும் ரொம்ப பெரும் ஐயோ பூமி தாங்கலை. அதெல்லாம் சொன்னோம். குடியில் தூக்கி எடுத்தாரு. பின்பாடு உணர்த்து தான் கற்று 30,000 அங்கே 30,000 30,000 சரியா திரும்ப பாருங்க. 6 வயசு ஆளுக்கு அந்த வயசுல ராஜா ஆகிட்டார் சொல்றாங்க. அப்போ நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ தாழ்த்திரும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இருப்போம். ஒரு காலம் தோணும் சொல்லாது. சொன்ன பெருங்களோட கதற மாட்டாங்க. எடுத்து நிற்கிறார். சொல்லி என்னுடைய ஜீவத்தை காத்துக்கொள்ள செபிக்க கத்தரை வயலாகி கொண்டிருக்க உதவி செய்வதாக. கத்தரை வைத்திருக்கிறதான இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட கத்தரை கிருபை செய்வதாக. வந்து எல்லாரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கணும். தனித்தனியாக வேறு பேராய் குடும்பம் கொடுக்குமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு சுலபமாய் விடுபை சேர உதவி செய்வதாக. மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கும் வரையிலும் தேவ பாதுகாப்பு நடத்துதல் பூரணமாய் விளங்கட்டும். செவ்வாய் இரவு நடைபெறுகிற பழைய வருட புது வருட ஆராதனைக்கு மீண்டுமாய் எங்கள் குடும்பமாய் கொண்டு வாரும். சொந்த தேவனை நாம் மைமைப்படுத்த கிருபைத்தான். ஆசீர்வதியும் மைமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சோதரி சோதரி